Hello student, good morning to one and all. This is from Dr. Tariq, Assistant Professor, Department of Biotechnology, Islamic College, Wanembadi. Now, today we see about bioinformatics. It is another topic of data mining. Actually, the data mining is a collection of one of the most important informations. How it is called, how it is retrieved, how it is analysis, these kinds of discuss about the topic. Okay, you know very well the first slides shows that what is meant by data. Actually, the data, the most elementary descriptions of things, events, activities and transactions called as a collection of information, nothing but a data. Then going to the information, what is meant by information? It is organized data that has meaning and valuable sentence. That is the information. And knowledge based, the concept of understanding information based on recognized patterns in a way that provides insight to information. This is the knowledge based information. Okay, data, information and knowledge அப்படின்னு 3 டாபிக் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டேட்டா மைனிங் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அப்போ டேட்டானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டேட்டா அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்ஸ், ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேவா? அது எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை தான் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷன்னா ஒரு ஆர்கனைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு டேட்டா, ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷனாக வந்து எல்லாத்தையும் வேல்யூபிளாக ஆக்கி மெஷர் பண்ணி மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். நாலேஜ் அப்படின்னா ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதோடைய செய்தியை, அதாவது இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு அது வந்து ஊர்ஜிதமானது, நம்பிக்கையானது, நம்பகத்தன்மையானதுன்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அதை பாதுகாத்து அதை ஒரு தனக்கே உரிய முறையில் வந்து கையாளக்கூடிய ஒரு செய்திக்கு பேர் இன்ஃபர்மேஷன், நாலேஜ். உதாரணத்துக்கு டேட்டானா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியோடைய சாராம்சத்தை வச்சுக்கிறதுக்கு பேர் வந்து டேட்டா. அந்த நிகழ்ச்சி நடக்குது, அதில் என்னென்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அது எதனால் நடக்க போகுது, அது இன்ஃபர்மேஷன். அதே ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு நியூஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு பேர் நாலேஜ். ஸோ இது 3யுமே சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது இப்போ நம்ம டாபிக்கு போவோம். வாட் இஸ் டேட்டா மைனிங்? The data mining is the task of discovering interesting patterns from large amount of data. அதாவது டேட்டா மைனிங்னா என்ன? ஒரு டாஸ்க்கு, ஒரு அச்சீவ்மெண்ட், இது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க், குறிக்கோள். அதை உருவாக்கி அதோட கலந்து அது கூடவே ட்ராவல் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செஞ்சு முடித்தோம்னா அதுக்கு ஒரு டேட்டா மைனிங். இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிய வைக்கும். இதே ஆள் தான் இவர் என்ன செய்கிறாருன்னா டேட்டாவை கொடுக்குறாரு.
இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு டூல்ஸ் பாக்ஸில் ஸ்டோர் ஆகிட்டே வருது. ஓகே, அண்ட் அகைன் டேட்டா வந்து க்ரோஸ் ஆகுது. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவர் கிடைக்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர்றார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்குறாருல, தான் டேட்டா மைனிங். டிஸ்கவர் நம்ம உதாரணத்துக்கு நம்ம மூளை எடுத்துக்கோங்க. அவர் ட்ராயிங் எல்லா விஷயத்தையும் உள்ளே ஏற்றிக்குது. இப்போ நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க, ஆண்ட்ராய்டு மொபைலில் வீடியோஸு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கலாம். நான் போடுற இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு வரும். இப்படி பல விஷயம் இருக்குது. ரைட். இப்போ அதில் நீங்கள் யூடியூப்பில் போய் இதை பார்க்கும்போது கிளாஸ் ஓரியன்டாகவே பார்க்குறீங்க. சைடில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிராஸ் ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுடைய டைவர்ஷனை டைவர்ட் பண்ணும். இன்னொன்று பார்க்குறீங்க, இதே டாப்பிக்கை இன்னொருத்தர் யாராவது எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இன்னொன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அதே டாபிக் ரிலவெண்ட்டாக நிறையா போயிட்டுருக்கும். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? ஆனால் அதை இல்லாமல் எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சுக்கிட்டு நெட் ஓப்பன் பண்ணால் யூடியூப்பில் அப்படியே என்ன செய்வான், அடுத்த டாபிக் ஜம்ப் ஆகும். இது பாட்டுக்கு சைடில் ஓடிட்டுருக்கும். ஸோ இப்படியே சேஞ்ச் ஆக வேறு எங்கெங்கேயோ போகும் மைண்ட். நம்ம எல்லாத்தையுமே டாஸ்க்கை நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில் போய் நம்மளுடைய பிரெயினில் போய் உட்கார வைக்கும்போது அந்த யூடியூப்பில் நம்ம சைடில் பார்த்த இது வேறு ஏதாவது டாபிக் டைவர்ட் ஆகி வேறு லைனுக்கு போகிறது. அப்புறம் நம்ம சப்ஜெக்டையும் இவர் நடத்திட்டாரு, என்னமோ சொல்லியிருக்காரு அப்படின்னு ஃபுல்லாக ஒரு தடவை வர்றோம். ஒரு கிளான்ஸ் பார்க்குறது. இப்படி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ். டேட்டா மைனிங் அப்படின்னா இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த அவருக்கு வருவான், அடுத்த அவருக்கு போடுவாங்க. அப்போ இப்படியே போட கடைசியில் உனக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கு, டேட்டா மைனிங்கா? அப்போ டேட்டா மைனிங்கில் என்ன சொல்ல வந்தாங்க, இவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். ஓ இதுதான் நான், அப்போ வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோமே, ஓ அது இல்லையா? அப்புறம் சினிமாவை பற்றி பார்த்தோமே, அப்புறம் காமெடியை பற்றி பார்த்தோமே, அப்புறம் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்தோமே. இப்படி நிறைய பிரித்து ஓ இது இல்லை, இது பார்க்கக்கூடாது, இது அப்படின்னு உனக்குள்ளேயே நீ அனாலிசிஸ் பண்ணிக்கிற பற்றியா? அதுதான் டேட்டா மைனிங். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டு மைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. தங்கத்தை தூய்மையாக்கி பிரித்து எடுக்கிறது மைன். இப்போ கோலாரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார்ன்ற ஒரு பகுதியில் தங்கம் இந்தியாவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தோண்டிகிட்டே இருக்கிறாங்க. சுரங்கப்பாதை போயிட்டே இருக்குது. மண் கல்லுமா பாறையெல்லாம் பேர்த்து எடுத்துக்கிட்டே வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய ஊரையே கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஊரில் யாரும் வரக்கூடாது, இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அப்படி எல்லாமே கவர் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுக்கு மண் தேவையா? நத்திங் டு யூஸ். அந்த ராக்கு தேவையா? அதில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த வேறு ஏதாவது அன்யூஸ்டு மெட்டீரியல் இருக்கும், அது தேவையா? எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒரு பாயிண்ட் ஆஃப் கோல்டு. ஸோ அப்போ ராக்காக மிக்ஸ் ஆகி ஒரு கோல்டு லைன்ஸ் இருக்கும்.
அந்த கோல்டு லைன் ட்ரேசஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ ராக்கை பிரேக் பண்ணணும். ராக்கை பிரேக் பண்ணி அதை ஹீட் பண்ணணும். ராக்கை ஹீட் பண்ணி அந்த சாயிலை ஹீட் பண்ணி வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தனியாக பிரிக்கணும். அதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் வரும். கார்பன் வரும், அதேமாதிரி கோல்னால் நிலக்கரி வரும், கோல்டும் ஆட் ஆகிருக்கும். இப்படி எல்லா காம்பவுண்ட்ஸும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் பிரித்து நமக்கு தேவையானது கோல்டு தான். அப்போ அந்த கோல்டை ஹீட் பண்ணி அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும், மெல்ட் ஆக்கி தனியாக எடுக்கணும். அப்போ எந்த ஒரு ப்ராசஸுமே, இப்போ நீங்கள் இந்த பிக்சரை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய மெட்டீரியல் இருக்குது, ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தனித்தனியாக காம்பவுண்ட்ஸை பிரிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் டேட்டா மைனிங். இப்போ புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், ஒரு கான்செப்ட் இருக்குது டேட்டா மைனிங்கோடைய, கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு, டேட்டா மைனிங்கில் என்னென்னலாம் இருக்கும்? டேட்டாபேஸ் டெக்னாலஜி இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், விசுவலைசேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், some other disciplines also is there, some of the information of sciences are there, machine learning is important role, database technology has the important role. So every role out of 6 roles, its code join together, it's called as a data mining. Okay, இந்த டேட்டா மைனிங்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தனியாக ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து சேர்க்கணும். விஷுவலைஸ் பண்ணுறது, நம்ம பார்க்குறத கொண்டு வந்து சேர்க்கணும். அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் என்ன இருக்கோ அதை காட்டணும். மெஷின் லேர்னிங், அதுலேருந்து மெஷின் லேர்னிங் தேவை, டேட்டாபேஸ் டெக்னாலஜி தேவை. சம் அதர் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ இஸ் வாண்டட் டு திஸ் ஒன். Okay, these are the multiple disciplines in the concept. Okay, now what is data mining? The definition is use of computational methods to perceive trends in data that can be used to explain or predict important outcomes or properties. It is common, இது காமனான டேட்டா மைனிங்கோடைய கான்செப்ட். Okay, in a biological oriented, applicable across many disciplines, particularly molecular bioinformatics, medical informatics, health informatics, and finally biodiscovery, biodiversity informatics. These are all the application of the many disciplines in the data mining. Okay, இப்போ மாலிகுலர் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் மாலிகுல்ஸ், நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ், ஜெனட்டிக்கு, ஸோ அமினோ ஆசிட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸை பற்றி படிக்கிறது ஒன் ஆஃப் த டேட்டா மைனிங். அடுத்தது மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. மெடிக்கல் ஓரியன்டாக நிறைய இன்ஃபர்மேட்டிக்ஸ், நிறைய டாபிக் ஸ்கேட்டர் பண்ணி பிரித்து பார்க்கலாம். ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹெல்த்து, ஸ்ட்ரெஸ்ஸு, சைக்காலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், ஜெனட்டிக்கல், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தனித்தனியாக ஸ்கேட்டர் பண்ணி பிரித்து படிக்கிறது ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோடைவர்சிட்டி இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ், ஸ்மால் அனிமல், பிக் அனிமல், வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட், ஸோ ஹையர் பிளான்ட்ஸு, லோயர் பிளான்ட்ஸு, algae, bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm. So these are all the biodiversity informatics. இது தனித்தனியாக ஸ்கேட்டர் பண்ணி பிரித்து பார்க்கணும். ஸோ இதுதான் applicable of the cross the disciplines of data mining. Do you understand? ஸோ இன்னொரு கான்செப்ட் நான் சொல்ல வரேன். பேசிக் டேட்டா மைனிங், அதோட ரிலேஷன்ஷிப் நம்பர் 1.
இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இந்த போர்ஷனில் அன்ஹாப்பியில் பார்த்திங்கன்னா ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ரெட் கலரில் இருக்கிறது அன்ஹாப்பி அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒரு பார்ட்டை ரெண்டாக பிரித்து பார்த்துட்டு இப்போ அன்ஹாப்பி வந்து எப்படி இருக்குது, ரெட் கலர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சைடு அதை அக்யூரஸியாக தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இத்தனை டாட்ஸில் எவ்வளோ வந்து ரெட் இருக்குது, எவ்வளோ வந்து ப்ளூ இருக்குது. தட் மீன்ஸ் ஹாப்பி எவ்வளோ இருக்குது, அன்ஹாப்பி எவ்வளோ இருக்குது. அப்போ தனியாக பிரிக்கலாம். ஓவராலாக வந்து ரெட்டும் ப்ளூ நிறைய கலந்துருக்கு. பட் இங்கே நாம் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ப்ளூ இஸ்டு ரெட்டு கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக 60%. வாட் இட் இஸ் மீன், 60% ஆஃப் தி ஒரு போர்ஷனில் ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹாப்பி அதிகமாக இருக்குது, இந்த சைடு அன்ஹாப்பி அதிகமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் தி data mining. It is basic simple concept. Okay, next the final slide is data mining is the procedure. It is one of the procedures are there. The data acquisition is one of the one. Second is data preprocessing, and the future selection, classification, validation, prediction and interactions. So that the concept is the data mining is a use and control to scale the data. That means key issues include the nomenclature and normalization to account of experimental bias. Finally, the statistical detection of fragments, outliers. This the graphical pictures shows that the data mining is the simple way to lead the exact result. This is the accurate procedure in the data mining. Why it is used in the bioinformatics? So DNA gene sequencing concept we will analysis and visualize the concept how to separate in the basis of the topic. It's going to the end of the session. Okay, thanks to Ananda. Thank you.